இங்க பாருங்க கீழி மீன வந்து உயிர் இரைய வந்து இப்படி தான் குத்தி போடணும் கடலுக்குள்ள. அப்பதான் மீன் நல்லா நீந்தும். அங்க பாறை மீனோ, எந்த மீன் இருந்தாலுமே அந்த உயிர் இரைய வந்து எடுக்கும். இங்க எல்லாருக்குமே வந்து இங்க பாருங்க மீன் புடிச்சிருச்சு ஒருத்தவங்களுக்கு. ஸோ கரெக்ட்டா சென்டர் பிரிட்ஜ்ல வச்சு தான் எல்லாருமே இன்னைக்கு வந்து மீன் இறங்கியிருக்கு. அதாவது பாறை மீன் கூட்டம் வந்து கம்ப்ளீட்டா இறங்கியிருக்கு. சென்டர் பிரிட்ஜ்ல வச்சு தான் மீன் புடிச்சிட்டுருக்கு. மீன பாருங்க செம்ம சைஸ் மீனுங்க. மேல வரும் பார்ப்போம். பக்கத்துல போவோம். ஏன்னா, நமக்கு தூரத்துல இருந்து பார்த்தா தெரியாது. ஸோ அண்ணனுக்கு தான் வந்து மீன் புடிச்சிருக்கு. அண்ணன் வேகமா மீன வாங்கிட்டு இருக்காப்ல. இங்க பாருங்க மீன பாருங்கங்க. செமங்க, செமங்க. இங்க பாருங்க குறைஞ்சது எப்படியும் ஒரு 1/2 கிலோ சைஸ் இருக்குங்க. ஆல்ரெடி பிளட் வந்துருச்சுங்க மீன்ல. ஸோ லாஸ்ட் டைம் நான் சொல்லியிருந்தேன் இது எதுக்காக அடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தூண்டி வந்து மீனோட வாய்க்குள்ள இருக்கும். ஏன்னா மீன் வந்து இரைய முழுசா தான் முழுங்கும். அப்ப அப்படிங்கிற பட்சத்துல வந்து நம்ம தூண்டி எடுக்கணும்னா, மீன் வந்து இறந்தா மட்டும் தான் நம்ம அத எடுக்க முடியும். இங்க பாருங்க அடுத்து முருகானுக்கு மீன் புடிச்சிருச்சுங்க. முருகானுக்கு மீன் புடிச்சிருச்சுங்க. செம மீனுங்க.